தேர்தல் வாக்குறுதி கொடுத்த எடப்பாடி. நண்பர்களே, நம்முடைய பழைய சேனல் ரிமூவ் ஆயிடுச்சு நண்பா. அதனால அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய அறிவிப்புகளை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் ஏழை எளிய குடும்பங்களின் நலன் கருதி கருத்தில் கொண்டு மாண்புமிகு கழக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் அறிமுகப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் திருமண உதவித்தொகையாக 50,000 ரூபாயும் 1 பவுன் தங்கமும் மணப்பெண்களுக்கு வழங்கப்படும். இது ஏழை மக்களின் திருமண செலவுகளை குறைத்திருக்கிறது சொல்லலாம். அவர்களின் வாழ்க்கையில் புதிய பொலிவை ஏற்படுத்தும் மகத்தான முயற்சியாகும். மேலும் இத்திட்டத்தின் மூலம் மணப்பெண்ணுக்கு பட்டுப்புடவையும் மணமகனுக்கு பட்டு வேஷ்டி மற்றும் சட்டையும் இருக்கிறது. இது திருமணத்தை மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட உதவும் அப்படிங்கிற தகவல் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக பெற்றிருக்கிறது. அதாவது இது மட்டும் கிடையாது, தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம், மானிய விலையிலே ஸ்கூட்டர்கள் வழங்கக்கூடிய திட்டம், நெசவாளர்களுக்கென தனிப்பட்ட முறையிலே புதிய ஒரு திட்டம், அதே போல விவசாயிகளுக்கென மிகச்சிறந்த ஒரு திட்டங்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கைவசிக்கிறார். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு என்பது காக்கிறது. அதுவும் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி போகிறது. இப்ப தமிழகத்திலே திமுக ஆட்சியிலே இந்த 4.5 ஆண்டுகளிலே என்னென்ன பிரச்சனை, எத்தனை கொலைகள், எத்தனை பாலியல் வழக்குகள் எல்லாம் நம்ம அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தமிழக மக்கள் அடுத்து வரக்கூடிய அந்த அறிவிப்புகளை நம்பி ஏமாறப் போவது கிடையாது. ஆல்ரெடி ஏமாந்துட்டாங்க. 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களிலே திமுக மற்ற கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நம்பி ஏமாறுவார்களா அப்படின்னு பார்த்தா, போன பொங்கலுக்கு பொங்கல் பரிசு என்பது கொடுக்கல. ஆனா இந்த அடுத்து வரக்கூடிய பொங்கலுக்கு அதிகமாக பணம் கொடுப்பார்கள். ஏன் அப்படின்னா தேர்தல் என்பது வரப்போகிறது. இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை சொல்லி திமுக மக்கள் மனதிலை மாற்ற நினைத்தாலுமே அதிமுகவிற்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.